அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான மாத சம்பளம் மற்றும் அகவலைப்படி வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக்கம் வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாநில நிர்வாகத்தின் மிக முக்கியமான தூண்களாக விளங்குகிறார்கள். தமிழ்நாட்டில் சுமார் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அவர்களுக்கு இணையான 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களும் உள்ளனர். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் கடைசி நாளில் வங்கி கணக்கில் சம்பளம் கிரெடிட் ஆகிவிடும். இதற்காக ஒவ்வொரு மாத சம்பள பட்டியல் ஒருங்கிணைந்த நிதி மனிதவள மேலாண்மை என்ற ஆன்லைன் மென்பொருள் மூலம் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியே தயாராகிவிடும். இதைத் தொடர்ந்து அந்தந்த துறை ஊழியர்கள் அதை சரிபார்த்து 25ஆம் தேதிக்குள் கருவூலத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். இதன் மூலம் மாதத்தின் இறுதி நாளில் அனைவருக்கும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆனால் நடப்பு மே மாதத்தில் கடந்த 22ஆம் தேதி மென்பொருளில் சம்பள பட்டியலை பதிவேற்றம் செய்ய முடியாத நிலை நீடிக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த ஊதிய விவரங்களையும் கருவூலத்திற்கு அனுப்புவதில் சிக்கல் நீடிக்கிறது. இன்னமும் மென்பொருள் நிறுவனத்தின் சாப்ட்வேர் திறக்கப்படாததால் குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியின் போது அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அகவலைப்படி அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டாலும் அது அறிவிக்கப்படும் மாதத்தின் சம்பளத்துடனேயே நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் என்ற உறுதியை அளித்து கடந்த 3 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார். தற்போதைய புதிய அரசும் 2% அகவலைப்படியை அறிவித்து விட்டாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனை ஊழியர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாத இக்கட்டான சூழல் நிலவுகிறது. அகவலைப்படி உயர்வை மட்டுமல்ல, மாத ஊதியத்தையும் பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சம்பள பட்டியலுடன் 4 மாத கால அகவலைப்படி நிலுவைத் தொகையும் இணைத்து வழங்க குறிப்பிட்ட அந்த மென்பொருள் நிறுவனம் தனது கணினி அமைப்பை திறந்து சரி செய்ய வேண்டும். ஆனால் தமிழக அரசுடன் எங்களுக்கு இருந்த ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது என கூறி இந்த சிக்கலை தீர்க்க அந்த மென்பொருள் நிறுவனம் மறுத்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. புதிதாக பதவியேற்றுள்ள தாவேகா அரசு உடனடியாக இப்பிரச்சனையை தீர்த்து அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி மற்றும் மாத சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.